இனிமையான இந்த நேரத்தில் இனிமையான வார்த்தைகளை நம்ம கேட்டுருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்த நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களையும் குழந்தைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம நிறுத்திதான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமா பயன்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான போதை தான். நம்ம போதை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு, டாஸ்மாக்ல பயன்படுத்துற அது மாதிரியான பொருட்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கே தெரியாம நிறைய போதைகள் சமூக சோசியல் மீடியா அப்படின்ற பேர்ல நம்ம கிட்ட இருக்கு. எல்லார் பாக்கெட்லயுமே இருக்கு. இந்த மொபைல் போன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மொபைல் போன் மூலியமா கண்டிப்பா இப்போ நான் பேச சொல்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய போன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த செல்போன் அப்படின்றக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கும். அதை பயன்படுத்துறதுடைய அளவு தான். இந்த சோசியல் மீடியால செல்போன் மட்டும் இல்ல, டிவி, கம்ப்யூட்டர், அது மாதிரி சோசியல் மீடியா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவை பொறுத்து அதனுடைய பயன்பாடு மாறும். ஒரு பொருள், ஒரு சாப்பிட்ற பொருளா இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்கா அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அது விஷமா மாறும். அதே மாதிரி நம்ம செல்போனை யூஸ் பண்றது கட்டாயம் தான். இப்போ நம்ம ஸ்கூல் போறோம் அப்படின்னாக்கா உங்களுடைய புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டா நீங்க பிடிஎஃப்ல போய் பாத்துங்கன்னு போது எங்க போய் பார்க்க முடியும்னா செல்போனை தான் பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம எதாவது வேலைக்கு போறோம் அப்படின்னாக்கா அதனால ஒர்க் டீடைல்ஸ் எதனா அனுப்புறாங்கன்னா செல்போனை தான் அனுப்புறாங்க. அதுக்கான செல்போனை பார்க்காம இருக்க முடியுமானா செல்போனை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம். குறிப்பா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா செல்போனை குனிஞ்சத்துல நிமிராம ஆண்களும் பெண்களும் கலந்து ஈக்குவலா தான் யூஸ் பண்றோம். இருந்தாலும் அதை ஒரு சில இடத்துல தவிர்ப்பது நல்லது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஏஐ அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப இருக்கு. நிறைய பேர் நான் செல்போனை லாக் பண்ணி வச்சிருக்கேன், செல்போனை நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனா ஏஐ தொழில்நுட்பமானது நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கு. நம்ம பேசுறதுல இருந்து, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்து, நம்ம கூகுள சர்ச் பண்றது இருந்து மொத்த தகவலையும் திரட்டி நம்மளுக்கே அது திருப்பி கொடுக்கும். அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம என்ன தேடுறோம் அப்படின்றத நாம மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இதை உலகமே பார்த்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் ஏஐயால் நிறைய நன்மைகள் கிடைக்குதோ இல்லையோ, நிறைய தீமைகள் கிடைக்கும். அதனால செல்போன் மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் நண்பர்கள் அனைவரும் குறிப்பிட்ட நேரமாவது சோசியல் மீடியால இருந்து விலகி இருக்க இந்த டைம் நான் கேட்டுக்கிறேன். நண்பர்கள், இந்த தெருவில் ரொம்ப அருமையான விஷயங்கள், இது மாதிரி ஒரு தெருவில் ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு பிறந்தநாள் விழாவோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடி கொண்டாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தெருவே ஒன்று கூடி ஒற்றுமையாக கொண்டாடும் போது மக்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட நிக்கிறீங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தில் கூடிய நிறைய கலை சார்ந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா வெளியே வரது கிடையாது. ஒரு நடிகராகவோ, ஒரு இயக்குனராகவோ, ஒரு ஒளிப்பதிவாளராகவோ யாரும் வரது கிடையாது. ஏன்னா சென்னைக்கும் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். சோசியல் மீடியாவில நம்ம இங்க மூழ்கி இருக்கிறதுனால அடுத்தடுத்து எங்கிருந்தோ வரக்கூடிய வடநாட்டவர்களும், எங்கிருந்தோ வரக்கூடிய கேரளா, இது மாதிரியான இருக்கக்கூடிய நடிகர்களும் நடிகைகளும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா திரைத்துறையில ஜொலிக்கிறாங்க. நாம ஏன் வர முடியாது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு கலைத்துறையில தங்களுடைய திறமைகளை கொண்டு வாங்க. அது நடிப்பாக இருக்கலாம், இல்லை கலை சார்ந்த எடிட்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால கிடைக்குது. அதை அளவா பயன்படுத்தி இந்த தெருவுக்கு இவர் சொன்ன மாதிரி நிறைய காவல் அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய அரசு பணியாளர்கள் இருக்காங்க சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சினிமா துறையிலும் இந்த தெருவு நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இவருடைய எண்ணமா இருக்கு. கூடிய விரைவில் இதுல யாராவது சினிமாவுக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா நீங்க சாரை ட்ரை பண்ணி அவர்கிட்ட நீங்க உங்களுடைய நம்பர் கொடுங்க. நடிப்புக்காகவும், இயக்கத்துக்காகவும், ஒளிப்பதிவுக்காகவும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு நல்ல இயக்குனரை சினிமா சந்திக்கும் அப்படின்றத இந்த டைம்ல சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை அளித்த அன்பு நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நன்றி, வணக்கம்.